விஜய் கட்சி அஜித் ஆரம்பிச்சப்படி சொல்கிறேன். அஜித் கட்சி ஆரம்பிச்சப்படி சொல்கிறேன். ஓகேவா? சரி. ஏதாவது ஒரு வேலை எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். அம்மையகரத்தில் விசுவாச வார்த்தை கிராம ஊழியம் அப்படி சர்ச் சார்பாக ஐயா பீட்டர் பால் ஐயாவுடைய சர்ச்சுக்கு நான் சென்னையில் வந்திருக்கிறேன். ஐயா ரெவரண்ட் சந்தியாக வந்திருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி காங்கிரஸ் தலைவர் திரு ஜெயகணேஸ்வர் வந்திருக்கிறார்கள். ஊர் தலைவர் சிவஞானம் வந்திருக்கார்கள். இவர் அத்தனை பேர் சார்பாக எனது மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சர்ச்சில் வளர்றவங்க மட்டும் இல்லை, சின்ன சில மக்களுக்கு அத்தனை பேருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நான் மட்டுமில்லை, இவர்களும் சேர்ந்து இருக்கிறார்கள். அனைத்து கிறிஸ்தவ முன்னேற்ற சங்கம், அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற சங்கம், YMCA மற்றும் கிறிஸ்தவ முன்னணி இயக்கம், விசுவாச வார்த்தை கிராம ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புது வருட வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் இந்த வருஷம் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. ஏன்னா நீங்கள் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. இந்த சபைக்கு வந்துட்டு போனால் அன்றைக்கி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நன்றி. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் கட்சி அஜித் ஆரம்பிச்சப்படி சொல்கிறேன். அஜித் கட்சி ஆரம்பிச்சப்படி சொல்கிறேன். ஓகேவா? சரி. எம்ஜிஆர் தோற்ற ஒரே கேஸ் எங்கள் அப்பா கிட்ட தான். வேறு எங்கேயுமே எம்ஜிஆர் தோக்கலை. அதே நேரத்தில் எங்கள் அப்பா கேஸில் ஜெயிச்சிட்டாரு. எம்ஜிஆர் கேஸில் தோத்துட்டாரு, வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாரு எங்கள் அப்பா, இல்லையா? ஆனால் எங்கள் அப்பா கேஸில் ஜெயிச்சாரு, வாழ்க்கையில் தோத்துட்டாரு. முடிஞ்சு போச்சு கதை. அதான் உண்மை. அப்பா இப்படி பிரிஞ்சுட்டாங்க. அப்பா அவரை தான் கல்யாணம் பண்ணாங்க எங்கள் அம்மா. அதனால அவங்க இந்து ஆகிட்டாங்க. அவங்க எல்லாம் அப்படியே போய் வந்து எனக்கு பிள்ளையார் கோயில் போயின்னு பகவதி போய் ஐயப்ப பூஜை பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கள் பெரியம்மா வராங்க ஊர்லேருந்து. வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி சினிமா நடிக்க ஆசைப்பட்டேன், பையன் மனோரத்தில் அப்படி நடிச்சுட்டு இருக்கான், நான் சீன் செட்டு வரைஞ்சி வாடி விடுறேன், நடன குழு வச்சிருக்கிறேன், பத்மினி ராகினி இங்கெல்லாம் கேள்விப்பட்டுருக்கேன். அவங்கள வச்சு நாங்கள் ட்ராமாலாம் போட்டிருக்கோம், அவங்கள வச்சு படம் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பெருசாக வர முடியல, என்ன பண்ணுறது தெரியலன்னு. அப்போ எங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க, உண்மையான தேவன் யார் நீ உங்களுக்கு தெரியாதா? நீ தப்பான கடவுளை போய் கும்பிட்டு இருக்கிற, விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு எப்படி நடக்கும்? உண்மையான தேவன் யாரு? கர்த்தரா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து வணங்கினா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் அப்படின்னு எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ 6-7 வயசு பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லை பெரியம்மா புதுசாக ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்படி சொல்லி எங்கள் அம்மாவுக்கு உடனே சரி அக்கா சொல்கிறாங்களே உண்மை தானே, நம்மளும் கிறிஸ்டின் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அப்போ நடராஜ முதலியார், பிஷப் பிகன், சாரான பெரிய பெரிய ஆளுங்களாம் சுவிசிஸ்டர் இந்த பெரிய பெரிய கூட்டம் போடுவாங்க. அந்த கூட்டத்தை எங்கள் அம்மா போவோம், நானும் கூட போவேன். அப்போ அதனால கிறிஸ்துவ பாடல் கேட்பேன், கிறிஸ்துவ அந்த சுவிசேஷத்தை கேட்பேன், செய்திகளை கேட்டுட்டு இருப்பேன். சின்ன வயசு 6 வயசு 7 வயசு எங்கள் அம்மா போவாங்க, ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. ஒரு வாரம் சுவிசேஷ கூட்டம் நடக்கும். மறுநாள் காலையில் போய் தண்ணி ஊற்றிடுவாங்க. மறுபடியும் பிள்ளையார்கள் ரெடி. இப்படி தான் வாழ்க்கை. அதாவது ஒருவன் ஏன்னா அவங்களால நிரந்தரமாக நிலையாக இருக்க முடியல.